நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல டெலகிராம் ஒரு மிகப்பெரிய அப்டேட் கொடுத்திருக்காங்க. யாருக்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபோனை பயன்படுத்துறவங்களும் சரி, ஆண்ட்ராய்ட் போனை பயன்படுத்துறவங்களும் சரி, அவங்களுக்காக ஒரு மிகப்பெரிய அப்டேட். ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், மற்றவங்களுக்கு உங்களால ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள. டெலகிராமில் ஒருத்தர் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்கன்னா உடனே பதில் மெசேஜ் நீங்கள் பண்ணுவீங்க. அதாங்க ரிப்ளை பண்ணுவீங்க. இந்த ரிப்ளை அப்படிங்கிற ஃபீச்சரை டெலகிராம் 2015 அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2023 அந்த ரிப்ளைக்கு புதுவிதமான டிங்கரிங்லாம் கொடுத்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது உங்களுடைய டெலகிராமில் யாராவது மெசேஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, மெசேஜ் சும்மா இல்லைங்க, வித் மீடியா ஃபைலோட மெசேஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் அனுப்பக்கூடிய அந்த மீடியா ஃபைலில் கீழே கேப்ஷன் இருக்கும். அதில் ஒரு சில வரிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதையே காப்பி பண்ணி மீண்டும் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு சில வரிகளை ஆட் பண்ணி அவருக்கு மெசேஜ் பண்ணலாம். அது மட்டும் கிடையாதுங்க, அதுல ஒரு குறிப்பிட்ட டெக்ஸ்ட்டை நீங்க ஃபார்மட் பண்ணலாம். ஃபார்மட் பண்ணி நீங்க சென்ட் பண்ணலாம். யாருக்கு? இன்னொரு சாட் கான்டாக்ட்க்கு சென்ட் பண்ண முடியும். இந்த அற்புதமான விஷயங்களை சமீபத்தில் டெலகிராம் ரிப்ளை அப்படிங்கிற பேர்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல நம்ம போன்ல வந்துடும். அதாவது இப்போதைக்கு ஐபோன் யூசர்ஸ்க்கு மட்டும் அறிமுகப்படுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்ட் போன்லையும் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்த டெலகிராம்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் ஐபோன் யூசர்ஸ்க்காக. லிங்க் பிரிவியூவை நீங்க கஸ்டமைஸ் பண்ண முடியும். ரெண்டு விஷயங்களை பண்ணலாம். ஒன்னு, போட்டோவை சின்னதா பெருசா ஆக்கலாம். அதே மாதிரி லிங்கை மீடியா ஃபைலுக்கு மேல செட் பண்ணணுமா இல்ல மீடியா ஃபைலுக்கு கீழே செட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு வசதியும் கொடுக்குறாங்க. ஸோ மொத்த ரெண்டு செட்டிங்கை இந்த லிங்க் பிரிவியூவில் கொடுத்துருக்காங்க. நீங்க கஸ்டமைஸ் பண்ண முடியும் சென்ட் பண்றதுக்கு முன்னாடி. இப்போதைக்கு ஐபோன் யூசர்ஸ், கூடிய சீக்கிரத்தில் ஆண்ட்ராய்ட் போன்லையும் இது வரும், காத்திருக்கலாம். அடுத்ததா டெலகிராம்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங். ஆண்ட்ராய்ட் போன் யூசர், நோ ஐபோன் யூசர்ஸ், ஆண்ட்ராய்ட் போன்ல சாட் செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா விதவிதமான கலர்ஸை நீங்க அப்ளை பண்ண முடியும். எதுலன்னா இந்த நேம், காட், இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, பேக்ரவுண்ட்ல பிரத்யேகமான ஐகானை கூட நீங்க அப்ளை பண்ண முடியும் இருக்காங்க. சோ அதை நீங்க இந்த வீடியோல பார்க்க. உங்க டெலகிராமை ஓபன் பண்ணிக்கோங்க. டாப் லெஃப்ட்ல 3 லைன் குள்ள போங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் குள்ள போங்க. அதுக்கப்புறம் சாட் செட்டிங்ஸ் குள்ள போங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேஞ்ச் நேம் கலர்னு இருக்கும், அதுக்குள்ள போங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தட்ட கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க பாருங்க, மேல ஒரு டெமோ இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க கீழே சேஞ்ச் பண்ண பாருங்க, மேல மாறுதா. இது சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இது எதுலாம் அப்ளை பண்ணுனா உங்களுக்கு அந்த சைடு பார்டர்ல உள்ள கலர்லாம் சேஞ்ச் ஆகும், நேமில் உள்ள கலர் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நீங்க லிங்க் இருந்துச்சுன்னா லிங்க்ல உள்ள கலரும் சேஞ்ச் ஆகும். பாருங்க, நிறைய கலர் கொடுத்துருக்காங்க. பாருங்க, விதவிதமா இருக்குல்ல. நீங்க அப்ளை பண்ணலாம். கூடுதலான ஒரு தகவல் என்னன்னா, ஆட் ஐகான் டு ரிப்ளைஸ், அது உங்களுக்கு ஆஃப்ல இருந்தா தட்டுங்க. தட்டினீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஐகான்ஸ் வரும். அந்த ஐகானை நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது பாருங்க, அந்த இமேஜோட பேக்ரவுண்ட்ல பாருங்க அந்த ஐகான் அப்ளை ஆகும். வேண்டாம்னா நீங்க மாத்திக்கலாம். இந்த பாருங்க, எது வேணாலும் நீங்க அந்த பேக்ரவுண்ட்ல அந்த ஐகானை அப்ளை பண்ணிக்கலாம். வேண்டாம்னா நீங்க ஆஃப் பண்ணலாம். இந்த இருக்கு பாருங்க, எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க. எனக்கே கன்ஃபியூஷனா இருக்கு எதை சூஸ் பண்ணணும். சரி, எனிவே பாருங்க, பேக்ரவுண்ட்ல ஐகானை நீங்க அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஃபைனலி டெலகிராம் தரப்புல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங். நீங்க ஸ்டோரிஸ்லாம் ரிசீவ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டோரிஸ்ல நிறைய ஃபைல்ஸ் அட்டாச் பண்ணி ஷேர் பண்ணிருப்பாங்க உங்களுடைய ஃபாலோவர்ஸோ, ஃப்ரெண்ட்ஸோ, ஃபேமிலி மெம்பர்ஸோ. அப்படி ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அது லென்த்தியா தோணுச்சுன்னா நீங்க ஃபார்வர்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா பேக்வர்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் ஒரே டயத்தில் ரைட் லெஃப்ட் ஹோல்ட் பண்ணி அந்த ஸ்கிரீனை ஹோல்ட் பண்ணி நீங்க ரைட் லெஃப்ட் நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா எந்த பகுதியில போய் நிறுத்தலாம். அந்த மாதிரி ஒரு வசதியை கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு டெமோவா ஒரு வீடியோ காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா டெலகிராம்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங். ஸ்டோரிஸ் எனக்கு ஒன்று வந்திருக்கு. அது வேற யாரும் இல்லை, டெலகிராம் அனுப்பியிருக்காங்க. அதாவது டெலகிராம்ல புது அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக ஸ்டோரிஸ்ல அனுப்பியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், டாப் லெஃப்ட்ல 3 லைன் இருக்கு, பக்கத்துல பாருங்க ஒரு ஸ்டோரிஸ் இருக்கா, அதை நான் தட்டுறேன். மறுபடியும் தட்டுறேன். தட்டினோட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபைல் அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம், ரைட்ல நீங்க ஒரு தட்டினீங்கன்னா அடுத்ததுக்கு மாறிக்கலாம். இந்த மாதிரி மாறிக்கலாம். இப்போ நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட தட்டிங்கன்னா பேக்ல போய்க்கலாம். சரியா? இன்னொரு ஸ்டெப் இருக்கு. இது ரெண்டும் பண்ணீங்கல்ல, ஃபார்வர்ட் பேக்வர்டு, தட்டி முன்னாடி பின்னாடி போனீங்கல்ல. இப்போ ஸ்கிரீனோட இதுல ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க இப்படி பண்ணலாம். ஸ்லைட் லெஃப்ட் ரைட் டு சி. பாருங்க, சின்னதா ஒரு மெசேஜ் வந்திருக்கா. சோ ஸ்டோரிஸ்ல 3 விதமான ஆப்ஷனை நீங்க பயன்படுத்த முடியும். சமல ட்ரை பண்ணி பாருங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. சோ இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா விஷயங்களும் கண்டிப்பா உங்களுக்கு ஒர்த்தா இருந்திருக்கும், பயனுள்ளதா இருந்திருக்கும். வழக்கம் போல வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கு, தட்டி விட்டுக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.